Hello everyone. இப்போ நம்ம வந்து rotational spectroscopy of non-rigid rotor பற்றி பார்க்க போகிறோம். So far we were discussing about rigid rotor or rigid rotator. Diatomic molecule அது வைப்ரேட் ஆகிறதில்ல, அதனுடைய பாண்ட் லெங்த் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற அப்ராக்சிமேஷனில் தான் நம்ம இது வரைக்கும் இருக்கிற கிளாஸ் எல்லாம் பார்த்தோம். Actually that is not the situation. The molecules are always vibrating. So and the molecules when they are vibrating, it is to be considered as non-rigid rotor or non-rigid rotator. So when it is rotating, அது rotate பண்ணும்போது at the same time it is also vibrating, and the bonding is not very rigid. It is elastic in nature. All bonds are elastic in nature. So அது என்ன ஆகும், that results into centrifugal distortion. நீங்களே ஒரு ரப்பர் பேண்டில் ஒரு கல்லை எடுத்துகிட்டு இப்படி நீங்கள் சுற்றினீங்கன்னா என்ன ஆகும், அந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஸ்பீடாக சுற்ற அந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும் இல்லைங்களா. ஸோ சேம் எஃபெக்ட் வில் பி ஹேப்பனிங் ஹியர் ஆல்சோ. வென் த மாலிக்யூல் வி ஆர் கன்சிடரிங், இது வரைக்கும் நம்ம வந்து அதை ரிஜிட் மாலிக்யூலாக கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஆக்சுவல் சுச்சுவேஷனில் அப்படி கிடையாது. த மாலிக்யூல்ஸ் த பாண்டிங் இன் த மாலிக்யூல்ஸ் ஆர் நாட் ரிஜிட். அது வந்து இது எலாஸ்டிக் இன் நேச்சர். ஸோ அது வந்து ரொட்டேட் ஆகும்போது அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து இட் வில் இன்க்ரீஸ் வித் த இன்க்ரீஸ் இன் த ஃப்ரீக்வன்சி ஆர் வெலாசிட்டி. ரொட்டேஷனல் வெலாசிட்டி, அதாவது ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக அதனுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் கால்டு சென்ட்ரிஃபியூகல் டிஸ்டோர்ஷன். Another thing is the force constant. When the molecule is vibrating, there is a force which will keep that bond together, and that force constant is given by K is equal to 4 pi squared omega bar squared c squared nu. This idhula vandu K is actually the force constant. The Boltzmann constant kadiyadhu, idu vandu force constant. 4 pi squared omega is the vibrational frequency. So when the molecule is vibrating, it has got a vibration, that frequency, that is the omega. So omega squared, omega bar squared. This is omega bar, vibrational frequency. So 4 pi squared omega bar squared c squared mu will be the force constant. அது என்ன வருதுனாக்கா, இந்த பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தானாக்கா அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டோர்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். பாண்ட் அப்போ வீக்காக இருக்கோ, நீங்கள் இப்போ வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரப்பர் பேண்டு, நல்ல திக்கான ரப்பர் பேண்ட் எடுத்து நீங்கள் சுற்றினீங்கன்னா, ஒரு கல்லை கட்டி நீங்கள் இப்படி சுற்றினீங்கன்னா அது வந்து கொஞ்சம் தான் இதாகும், லென்த்து ஜாஸ்தியாகும். அதே வந்து ரொம்ப வீக்கான ரப்பர் பேண்டு அப்படின்னா வந்து அது வந்து அதிகமாக லென்த்துக்கு போகும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் வீக்கர் த பாண்ட் மோர் வில் பி த டிஸ்டோர்ஷன். ஸோ அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நவ் if you see B is equal to h by 8 pi squared IC ன்னு நமக்கு தெரியும். So h by 8 pi squared mu r squared, I can be written as mu r squared, where mu is the reduced mass and r is the internuclear distance and c அப்படியே இருக்கு. ஸோ இந்த இடத்துல mu r squared, r வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ இந்த b னுடைய வேல்யூ வந்து கம்மியாகும் இல்லையா, r squared. So it's exponentially decreasing. B is proportional to 1 by r squared. ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு இங்கே கொடுத்துருக்கேன். ஜே வேல்யூ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி 41.08 ஆல் சென்டிமீட்டர்ஸ் இன்வெர்ஸ் ஒன்லி மியூ பாரு. ஸோ ஒப்சர்வ்டு வந்து 41.08, கேல்குலேட்டட் வந்து 41.11. இது நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1க்கு போகும்போது 82.19, 82.18. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி 2B. இது வந்து என்னது, இஃப் யூ சி நம்ம வந்து 2B into J plus 1 தான் நம்ம அந்த ஒவ்வொரு எனர்ஜி லெவலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது இது வந்து 0, இது வந்து J is equal to 0, J is equal to 1, J is equal to 2, J is equal to 3 அப்படின்னு போகும்போது இது வந்து 2B கேப்பு, இது வந்து 4B கேப்பு, இது வந்து 6B கேப்பு அப்படின்னு வரும்போது 2Bயில் உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும், 4Bயில் ஒரு லைன் கிடைக்கும். இது பிகாஸ் திஸ் கேப் இஸ் 4B. இது வந்து 6B கேப்பு. ஸோ அதுலேயும் ஒரு லைன் கிடைக்கும். ஸோ இதனுடைய மல்டிப்ளை தான் இருக்கணும், இது அந்த மாதிரி வரணும். இது வந்து இதனுடைய டபுள்
அது அதனுடைய 3 டைம்ஸ், அதனுடைய 4 டைம்ஸ், அதனுடைய 5 டைம்ஸ், அதனுடைய 6 டைம்ஸ் அப்படி வரணும் இல்லையா? ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள் கம்மியாகிட்டே வருது. 41.11, 40.96, 40.85, 40.62, 40.31, 40.08 அப்படி கீழே, அதாவது ஜே வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இந்த டெல்டா நியூ பார், தட் இஸ் observed நியூ பார் keeps decreasing and the b value also keeps decreasing. இதுக்கான காரணம் என்ன? Because the r increases. R increases. The r's as the rotation frequency or velocity increases, ஆர்பிட்டல் வெலாசிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆகிறதோ நான் சொன்ன மாதிரி ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஆர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பி வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ யூ கேன் சி த பி வேல்யூ டிக்ரீசஸ் அண்ட் ஆர் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஆர் வேல்யூ கீப்ஸ் இன்க்ரீசிங். When the rotational quantum number this is 0 to 1, j is equal to 0 to 1க்கு போகும்போது 0.0929 இருந்ததுன்னா இங்கே வரும்போது, அதாவது 10 to 11 கிட்ட வரும்போது 9, 10, j is equal to 9, 10, 11 வரும்போது 0.0963, 0.0969 நானோமீட்டர்ஸ். திஸ் இஸ் இன் நானோமீட்டர்ஸ். அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள், 929லேருந்து 969க்கு. So the radius increases, automatically the b value will come down. That is what is happening here. Now the Schrodinger equation for non-rigid rotor is given by E for a particular j value is given by x squared by 8 pi squared I into j into j plus 1 minus h to the power of 4 divided by 32 pi to the power of 4 I squared r squared into k. இது வந்து என்னது? இந்த k, அதாவது force constant. So you know b is the rotation constant, this is a force constant. So in the term into j squared into j plus 1 squared. So this term is to be included in order to get the exact energy for a rotational spectroscopy of a non-rigid rotor. So this term h to the power of 4 divided by 32 pi to the power of 4 I squared r squared k. From the k இந்த இதிலேருந்து நம்ம வந்து ஒமேகா பாரை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த டேர்ம் வந்து இட் பிகம்ஸ் டி. ஸோ இது வந்து பி ஜே இன்டு ஜே ப்ளஸ் 1 மைனஸ் இந்த டி வந்து ஆக்சுவலாக டி ஜே ஸ்கொயர் ஜே ப்ளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறோம் இதை. அதாவது பி ஜே இன்டு ஜே ப்ளஸ் 1 மைனஸ் டி ஜே ஸ்கொயர் ஜே ப்ளஸ் 1 ஸ்கொயர், வேர் டி இஸ் த சென்ட்ரிஃபிகல் டிஸ்டார்ஷன் கான்ஸ்டன்ட். ஸோ சென்ட்ரிஃபிகல் டிஸ்டார்ஷனால் வரக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட்டாக நம்ம இதை எடுத்துக்கிறோம். இதில் என்னென்ன இருக்குது? ஹெச் கியூப் இருக்குது டிவைடட். இது ஆக்சுவலாக வந்து திஸ் இஸ் இன் ஜூல்ஸ். இந்த இ கேபிட்டல் இ போட்டிருக்கோம் பாருங்கள், கேபிட்டல் இ போட்டால் அது வந்து ஜூல்ஸில் கொடுக்குறதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ வந்து ஜூல்ஸ்லேருந்து சென்டிமீட்டர் இன்வெர்ஸுக்கு மாற்றும்போது தான் நம்ம வந்து பீன்னு எடுக்கிறோம் இல்லையா? ஹெச் பை 8 பை ஸ்கொயர்ட் ஐசின்னு வரும் இல்லையா? ஹெச்சியால் நம்ம டிவைட் பண்ணுவோம், அதனால தான் பீன்னு கொடுத்துருக்கோம். இதே அதே மாதிரி ஹெச்சியால் டிவைட் பண்ணுறோம். ஹெச்சியால் டிவைட் பண்ணும்போது தான் நம்ம டீன்னு உள்ள அந்த டேர்மை கொடுக்குறோம். தட் டி இஸ் கால்டு சென்ட்ரிஃபிகல் டிஸ்டார்ஷன் கான்ஸ்டன்ட். ஸோ சென்ட்ரிஃபிகல் டிஸ்டார்ஷன் கான்ஸ்டன்ட் இன்டூ ஜே ஸ்கொயர் இன்டூ ஜே ப்ளஸ் 1 ஸ்கொயரு, வேர் டி இஸ் ஹெச் கியூப் டிவைடட் பை 32 பை டு த பவர் ஆஃப் 4 ஐ ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர்ட் கேசி. ஏன் இங்கே ஹெச் டு த பவர் ஆஃப் 4லேருந்து h3 ஆச்சு, ஹெச் டு த பவர் ஆஃப் 3 ஆச்சு. ஏன்னா ஹெச்சியால் நம்ம வந்து இதை டிவைட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு சியும் வரும், ஹெச் ஒன்று கம்மியாகும் மேலே. ஹெச் டு த பவர் ஆஃப் 4ங்கிறது வந்து ஹெச் டு த பவர் ஆஃப் 3 ஆகும். திஸ் வேல்யூ, திஸ் டி இஸ் ஆக்சுவலி a positive value, but we have to minus it from this value. Then only you will get the exact value for a non-rigid rotor. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஜே இஸ் ஈக்குவல் டு 0ங்கும் போது ஃப்ரீக்வன்சி, observed frequency is 41.08, calculated frequency is 41.11. When j is equal to 1, the observed frequency is 82.19 and the calculated frequency is 82.18. ஸோ இதனுடைய டெல்டா இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது இது இதுவும். அதே மாதிரி இதில் வந்து j is equal to 2, it is becoming 123.15, 123.14. அது மாதிரி when j is equal to 3, 164, 163.94. 204 இது வந்து 204 தான், 0.62 இருக்குது, 0.55 இருக்குது, 244.93, 244.89.
ஸோ இதுக்கு இருக்கிற இடையில இருக்கிற கேப்பை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் 41.11, திஸ் இஸ் 40.96, இது வந்து 40.85, இது வந்து 40.62. அதாவது நீங்கள் கீழே வர வர இந்த டெல்டா நியூ பார் கேப் வந்து கம்மியாகிட்டே வருது. சிமிலர்லி பி வேல்யூ ஆல்சோ 20.56, இதனுடைய பாதி தான் இது 41.11 பாதி. இதெல்லாமே 2B வேல்யூஸ் தான். இப்போ நீங்கள் வந்து 0லேருந்து 1க்கு போகிறீங்கன்னா இது வந்து கேப் வந்து திஸ் இஸ் 2B கேப், திஸ் இஸ் 4B கேப், திஸ் இஸ் 6B கேப் இல்லையா? ஸோ யூ வில் கெட் எ peak at 2B, you will get at a peak at 4B, you will get at a peak at 6B, 8B அப்படி. அதாவது இது வந்து 2B, இது வந்து 4B, இது வந்து 6B, இது வந்து 8B, அப்படி உங்களுக்கு ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு பீக் கிடைக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஃபரன்ஸ் வந்து ஆக்சுவலாக இது மல்டிபிள்ஸ் ஆஃப் பியாக தான் இருக்கணும். 2B கேப் தான் இங்கேயும் 2B கேப் தான் வரணும், இங்கேயும் 2B கேப் தான் வரணும். ஆனால் அந்த 2B கேப் வந்து பியினுடைய வேல்யூ கீழே வர வர கம்மியாகிட்டே வருது 2பியினுடைய வேல்யூ. அதே மாதிரி பியினுடைய வேல்யூ, அதனால் ஹாஃப், இதனுடைய ஹாஃப் எடுக்கும்போது 40.62 ஹாஃப் வந்து 20.31, 40.31 20.16. இப்போ இது பார்த்தீங்கன்னா 38.89, அது வந்து 19.64, இது 19.45. இந்த மாதிரி இந்த B value, as you increase the J value, the B value comes down. Actually you are supposed to get the same B value, ஆனால் கிடைக்காததுக்கு காரணம் என்ன? Because of this R square is there in this denominator. So because of that B is inversely proportional to R square. So R நம்ம calculate பண்ணும்போது 0.929லேருந்து 0.969 வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகுது as the J value increases from 0 to 10 or 11. So as the molecule keeps rotating at a higher velocity, angular velocity, you can see that the distance increases. That leads to this centrifugal distortion, and this distortion coefficient constant D, and that D is h cube divided by 32 pi to the power of 4 I squared R squared K into C. This is in centimeter inverse. So இங்கே D வந்து h cube divided by 32 pi to the power of 4 I squared R squared Kc, where K is the force constant. You know B is equal to h by 8 pi squared IC, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால் B cube என்ன ஆகும்? h cube divided by 8 cube pi to the power of 6 I cube C cube. C is the velocity, okay? So h cube divided by 8 cube pi to the power of 6 I cube C cube அப்படின்னு வருது. ஸோ நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது h cube பதில், இந்த இதுக்கு பதிலாக நம்ம இங்கே இதை சப்ஸ்டிடியூட் பண்ணோம். B cube சப்ஸ்டிடியூட் பண்ணாக்கா B cube h cube இருக்குது. ஸோ இங்கே h cube சரியாக போச்சு. இங்கே எவ்வளோ இருக்குது? 32 pi to the power of 4 இருக்குது. ஆனால் இங்கே 8 cube, 8 cubeங்கிறது வந்து என்ன? 8 square 8 into 8 into 8. ஆனால் இங்கே 32 தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 4ம் ஒரு 8ம் நம்ம அதிகமாக கொடுக்குறோம். ஸோ 4 into 8 தான் 32. ஸோ 4 into 2 is 8. அப்போ ஒரு 2ம் ஒரு 8ம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ 16 மேலே வரும். அதாவது 8 into 8 into 8 that is 8 cube. ஆனால் 4 into 8 இங்கே ஆல்ரெடி இருக்குது 32. ஸோ ஒரு 4ம் ஒரு 2ம் ஒரு 8ம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ 16 நம்ம மேலே வரும். ஓகே, இங்கே பை டு த பவர் ஆஃப் 4 இருக்குது, இங்கே பை டு த பவர் ஆஃப் 6 இருக்குது. ஸோ ஒரு பை ஸ்கொயர் இங்கே மேலே வரும். இங்கே பை டு த பவர் ஆஃப் 4 தான் இருக்குது. ஸோ இங்கே பை டு த பவர் ஆஃப் 6 நம்ம கொண்டு வரதுனாக்கா அதுக்கு நம்ம வந்து ஒரு பை ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் ஐ கியூப், இங்கே என்னது ஐ ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஐ கியூபும் ஐ ஸ்கொயரும் போகும். அது போச்சுன்னா ஒரு ஐ வரணும். ஆனால் அந்த ஐக்கு பதிலாக என்ன இருக்குது? இங்கே நம்ம வந்து மியூ ஆர் ஸ்கொயர்டுன்னு போடலாம். ஐ இங்கே ஒரு ஐ போடணும், அதுக்கு பதிலாக நம்ம மியூ ஆர் ஸ்கொயர்டுன்னு போடலாம். அந்த ஆர் ஸ்கொயர்டு இந்த ஆர் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகும். இங்கே எங்கேயும் ஆர் ஸ்கொயர்டு இல்லை. ஸோ மியூ ஆர் ஸ்கொயர்டு, அந்த ஆர் ஸ்கொயர்டும் இந்த ஆர் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகும். அப்புறம் இங்கே ஒரு சி இருக்குது, ஏன்னா சி கியூப் இருக்குது. ஸோ ஒரு சி ஸ்கொயரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த டியை நம்ம வந்து பியோட டேர்மில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இட் வில் பிகம், டி வில் பிகம் ஈக்குவல் டு 16 பி கியூப் பை ஸ்கொயர் மியூ சி ஸ்கொயர் டிவைடட் பை கே. இந்த கே அப்படியே இருக்குது. கே இஸ் எ ஃப்ரீ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். அதனுடைய வேல்யூ என்னது? 4 பை ஸ்கொயர்ட் ஒமேகா பார் ஸ்கொயர்ட் சி ஸ்கொயர்டு மியூ.
ஸோ அதை வச்சு நம்ம வந்து கேக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா that is 4 pi squared omega bar squared c squared nu where omega bar is vibrational frequency. ஸோ ஒமேகா பார் வந்து வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. அதை நம்ம வந்து இந்த இதை நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா கேக்கு பதிலாக ஸோ 16b cube pi squared mu c squared divided by 4 pi squared omega bar squared c squared nuன்னு வரும். இந்த 4ம் இந்த 16 எல்லாம் கேன்சல் ஆகும். கடைசியில் வந்து நமக்கு வந்து இந்த மியூ கேன்சல் ஆகும், இந்த c ஸ்கொயர் கேன்சல் ஆகும், இந்த பை ஸ்கொயர் கேன்சல் ஆகும். 4b cube divided by omega bar squareன்னு வரும். d is equal to 4b cube divided by omega bar square where omega bar is the vibrational frequency. எப்போதுமே வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி it will fall in the higher region இல்லையா? ஸோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி will be in the order of 10 to the power of 3 centimeter inverse. ஸோ மினிமம் எனர்ஜி தான் நமக்கு ரொட்டேஷனல் எனர்ஜி ஃபால்ஸ் இன் த மைக்ரோவேவ் ரீஜன், வைப்ரேஷனல் எனர்ஜி ஃபால்ஸ் இன் த ஐஆர் ரீஜன். ஸோ இட் வில் பி இந்த ஆர்டர் ஆஃப் 10 to the power of 3 centimeter inverse. ஆனால் பி வந்து நம்ம பார்த்தோம் அரௌண்ட் 10 centimeters ஒரு 15 centimeters ஒரு 5 centimeters அந்த ஆர்டரில் தான் இருக்கும். பி வில் பி இந்த ஆர்டர் ஆஃப் 10 centimeter inverse. ஸோ what will be d? The d னுடைய ஆர்டர் என்ன இருக்கும்? b cube னு வரும்போது 10 to the power of 3 divided by omega square, that is it is in the order of 10 to the power of 3. so 10 to the power of 6 இங்க வரும், இங்க வந்து 10 to the power of 3 இருக்கும். அதாவது b னுடைய ஆர்டர் that range will be in the order of 10 centimeter inverse and omega bar vibrational frequency எந்த ஆர்டர்ல இருக்கும்? 10 to the power of 3 centimeter inverse ல இருக்கும். that is in the IR region. ஸோ 10 to the power of 3 வரும் இங்கே பி கியூப் பண்ணும்போது அந்த ஆர்டரில் இருக்கும், 10 to the power of 3 ஆர்டரில் இருக்கும். டிவைடட் பை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி இஸ் இந்த 10 to the power of 3 அதனுடைய ஸ்கொயர் எடுக்கும்போது இங்கே 10 to the power of 6 இருக்கும். ஸோ 6ம் இந்த 3யும் கேன்சல் ஆகும்போது 10 to the power of 3யும் 10 to the power of 6ம் கேன்சல் ஆகும்போது அது நம்ம வந்து d will be in the order of 10 to the power of -3 centimeter inverse. 10 to the power of -3 centimeter ஆர்டரில் தான் இந்த d இருக்கும். அதாவது நம்ம வந்து b into j into j plus 1 minus d into j squared into j plus 1 squared எடுத்தோம், where d is the centrifugal coefficient, distortion coefficient or constant. and the value will be in the order of 10 to the power of -3 centimeter inverse. அது ரொம்ப ரொம்ப கம்மி when compared to the value of b. b is in the order of 10 centimeters. ஸோ 10 centimeters பார்க்கும்போது 10 to the power of -3 centimeter inverseங்கிறது வந்து ரொம்ப கம்மியான வேல்யூ. ஸோ அதனால நம்ம வந்து ஃபார் ஸ்மால் இந்த டேர்ம் dj j square into j plus 1 square கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து வெரி வெரி நெக்லிஜிபிள். ஃபார் ஸ்மால் வேல்யூஸ் ஆஃப் j is equal to 1 2 3 4 5 6 7 அந்த ரேஞ்சில் எல்லாம் வரும்போது this value can be ignored. this term correction factor for centrifugal distortion can be ignored. But for higher values j is equal to 10 11 12 அந்த மாதிரி போச்சுனாக்கா that is rotational higher rotational quantum numbers j is equal to 4 5 10 11 12 அந்த மாதிரி போச்சுனாக்கா it may become appreciable. so higher j valuesக்கு மட்டும்தான் about 10 மேலே தான் வந்து இந்த டேர்மினுடைய சிக்னிஃபிகன்ஸ் வருது.